கோவிந்தா கோவிந்தா. தசகம் 53. அதீத்ய பால்யம் ஜகதாம் பதேத்வம் உபேத்ய பௌகண்டவயோ மனோஜ்ஞம் உபேட்ச வத்ச வனமுத்சவேன பிராவர்த்ததா கோகணபாலனாயாம். பால்யம் அதீத்ய. இப்ப கிருஷ்ணனுக்கு 5 வயசு முடிஞ்சிருக்கு, பால்யகாலம் முடிஞ்சிருக்கு, 6வது வயசுக்குள்ள போற. ஜகதாம்பதே, உலகத்திற்கு தலைவனான நீ, உபேத்திய பௌகண்ட வய. பௌகண்ட வயசுங்கிறது 6லேருந்து 10 வயசு. ஸோ அந்த வயதுக்குள் நுழைந்தாய். மனோஜ்ஞம், அது மனோகரமான ஒரு அழகான பருவம், அதில் நுழைந்தாய். வத்சா உபேட்ச, இப்போ இனிமேல் நான் கன்றுக்குட்டியில மேய்க்க மாட்டேன், நான் பெரியவன் ஆயாச்சு, நான் 6 வயசு ஆயாச்சு, இனிமேலே என்னை கன்றுக்குட்டை மேய்க்க சொல்லாது, அது எனக்கு அவமானம்னு சொல்லி வனம் உற்சவேன பிராவர்த்ததா கோகணபாலனாயாம். இப்போ வனத்துக்கு என்ன பண்றாரு, உற்சாகமா போறாரு. எது, மாடுகள் மேய்க்க போயிட்டாரு. இப்போ பசுக்களை மேய்க்க ஆரம்பிச்சுட்டாரு, கன்றுக்குட்டிகளை மேய்க்க மாட்டேன்ட்டாரு. ஸோ பிராவர்த்ததா கிளம்பினீர் கோகணபாலனாயாம். கோகண பசுக்கூட்டங்களை பாதுகாப்பதற்கு, அதுகளை மேய்ப்பதற்கு நீர் வனத்திற்கு உற்சாகமாக சென்றீர். உபக்ரமஸ்ய அனுகுணைவ சாயியம் மருத்புராதீஷ தவ பிரவருத்திஹி கோத்ரா பரித்ராண கிருதே அவதீர்ணக ததேவ தேவ ஆரபதா ததாயதே. உபக்ரமஸ்ய, வயதுக்கேற்ற, உபக்கிரமம்னு ஸ்டெப்பா அப்படி மேல வருது. ஸோ தன்னுடைய வயதுக்கேற்ற அனுகுணம், அதுக்கேற்ற மாதிரி தான் சாயியம், இந்த கோத்ரா, சாயியம் கோத்ரான்னு எடுத்துக்கலாம். இந்த கோ பசுக்களை, திரான ரக்ஷணம். ஸோ பசுக்களை ரட்சிக்க, பசுக்களை மேய்க்க கொண்டு அதுகளை போஷிக்க நீர் போனீர். மறுப்பிராதீஷ, ஹே குருவாரப்பா, தவ பிரவருத்தி, உன்னுடைய பிரவருத்தி, உன்னுடைய டெய்லி நடவடிக்கை, உன்னுடைய வாழ்க்கை முறை இப்படி. கோத்ரா பரித்ரான, பசுக்களை காப்பாற்றுவதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு கோத்ரான பூமின்னு அர்த்தம். ஸோ பூமியை காப்பாற்றுது. பூமி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கா, எல்லா அசுரர்களால் என்னை மிதிச்சுட்டு இருக்கா, என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. ஸோ அவளை காப்பாற்றுவதற்காகவும், பரித்ரான காப்பாற்றுவதற்கு. ஸோ அந்த பசுக்களை காப்பாற்றவும் பூமியை காப்பாற்றவும் கிருதே அவதீர்ணக, அதுக்கு தானே நீ அவதாரம் பண்ணியிருக்கிறாய். ததேவ தேவ, அதைத்தான் நீ இப்போ ஆரம்பிச்சாய். பூமி பாரம் காப்பாற்றற்கு ஆரம்பிக்கிறது ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயாச்சு, ஒரு வருஷம்னா போயிட்டு இருக்கா. இப்போ பசுக்களை மேய்க்க ஆரம்பிச்சிட்டாய். தேவ ஆரம்பத்தாக நீர் ஆரம்பித்தீர். கதா எத்து, அப்பொழுது எப்போ 6 வயது ஆனோடுறேன். கதா பிராமேண சமம் வனாந்தே வனஸ்ரீயம் வீட்ச சரன் சுகேன ஸ்ரீதாமநாம்னக ஸ்வசகஸ்ய வாச்சா மோதாதகாதேனு ககானனம் துவம். பலராமேண சமம், ராமன பலராமன். ஸோ பலராமனுடன் ஒரு முறை, கதாபி ஒரு முறை, வனாந்தே வனஸ்ரீயம் தீட்சிய, அப்படி வனத்துக்கு போயிட்டே இருக்காரு. அங்க கடைசி வரை போறாரு. அங்க வனத்துடைய ஐஸ்வர்யத்தை காட்டிட்டே போற. சரண் சுகேன, பலராம இது எவ்வளவு அழகா இருக்கு பாரு, அது இந்த மரம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த குயில் எப்படி கூவுறது, இப்படின்னு ஒவ்வொன்றையா காட்டிண்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு சுகமாக, சுகேன சரண். ஸ்ரீதாம நாம்னக, அவருடைய ஃப்ரெண்டு பேர் ஸ்ரீதாமன். இந்த ஸ்ரீதாமன் என்ற பெயருடைய ஸ்வசகஸ்ய வாச்சா, அவனுடைய ஃப்ரெண்டே சொல்றா. ஸ்ரீதாமன் என்ன சொல்றார், தேனுக வனம்னு ஒரு வனம் இங்கிருந்து பக்கத்துல இருக்கு. அந்த வனத்துல நிறைய பனம்பழங்கள்லாம் இருக்கு. ஆனா அங்க போக முடியாது, பிகாஸ் அங்க ஒரு பெரிய அசுரன் பாதுகாத்துட்டு இருக்கான். போறவாள் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கான். ஆனாலும் எல்லாரும் போறதுக்கே பயப்படுறோம். இப்ப நம்ம போலாமான்னு கேட்கிறான். இப்போ மோதாததா, உடனே சந்தோஷமா ரைட் போலாமே அப்படிங்கிறார். தேனுக கானனம் துவம், அந்த தேனுகாசுரனுடைய வனத்திற்கு நீ சென்றீர் இல்லையா. உத்தாலதாலினி வகே தொதுக்த்யா பலேன தூதே அத பலேன தோர்பியா மிருதுக்கரஷ்ச அப்யபதத் புரஸ்தாத் ஃபலோத்கரோ தேனுகதானவோபி. உத்தால தாலி, தாலின தாளமரங்கள், தாளமரம் பனைமரங்கள். ஸோ உயர்ந்த பனை மரங்கள் நிவகே, கூட்டம் கூட்டமா இருக்காங்க. தொதுக்தியா பலேன, இப்போ பகவான் சொல்றார் பலராமன்ட்ட, பலேன தோர்பியாம் தூதே, நீ என்ன பண்ற, நீ இந்த பனம்பழத்தை படிச்சு போடு அப்படிங்கிற. உடனே பலராமனத 2 கைகளாலையும், தோர்பியாம் 2 கைகளாலையும், தூதே அத, தூதேன்னு என்னது, பலேன தூதே, பலத்தோடு அப்படியே அசைக்கிறார். பனம்பழம் எல்லாம் மேலேருந்து பொத்து பொத்துன்னு விழுது. ஸோ முதல் பலேன பலராமன், 2வது பலேன பலத்தோடு கூட. மிருது கரஷ்ச, இப்ப என்னாச்சு, எல்லாமே விழருது. சாஃப்டா இருக்கக்கூடிய பழுத்த பழங்களும் விழருது, காயா இருக்கக்கூடிய பழங்காய் எல்லாம் விழருது. அபியபதத் புரஸ்தா, பட்ட பழக்கம் முன்னாடி வந்து விழருது.
கூடவே ஒருத்தன் வந்து விழுந்தான். யாரு? தேனுக தானவோபி, தேனுகாசுரன் என்ற அந்த அசுரன் தானவன் அசுரனும் வந்து விழுந்தான். பழம் போல அவனும் வந்து விழுற. சமுத்யதோ தைனுக பாலநேகம் கதம் வதம் தைனுக மத்ய குர்வே இதீவ மத்வா த்ருவமக்ரஜேன சுரௌகயோதாரமஜீகதஸ்த்வம் தைனுக பாலனே அகம் சமுத்தியதக. பகவான் நினைக்கிற நான் வந்து தைனுகன்னா பசுனர். ஸோ பசுக்களை ரட்சிப்பதில் நான் முயற்சியோடு இருக்கிறேன். இப்ப என்னோட வேலை பசுக்களை மேய்ப்பது. அதுல நான் முயன்று கொண்டிருக்கும் பொழுது இப்போ ஒரு அசுரன் அந்த தைனுகன்னு பேரோடய வந்துட்டு இருக்கான். அந்த தேனுகாசுரனை கதம் வதம் அத்திய குர்வே, அவனை நான் எப்படி இப்ப கொல்ல முடியும்? ஏன்னா நான் வந்து இப்போ பசுக்களை காப்பது தேனுக பசுக்களை எல்லாம் காப்பதுங்கிற ஒரு தொழில் இருக்கும்போது அந்த பசுக்களோட பெயரை வச்சுட்டு இருக்கிறது அசுரனால் கொல்ல முடியாது. இவ்வாறு நினைத்து கொண்டு மத்வா நினைத்து திருவம் அக்ரஜேன, இப்ப அண்ணாவை கொண்டு பல்ராமனை கொண்டு பல்ராமா நீ இந்த அசுரனை கொல்லு அப்படின்னு சொல்லி சுரௌக யோதாரம் சுரயோக தேவ கூட்டத்தை யோதாரம் எதிர்க்கக்கூடிய அந்த அசுரனை அஜீகதஸ்துவம் யூ காட் ஹிம் கில்ட் பை பல்ராமன், நீ அவரை அண்ணாவை கொண்டு சாகடிப்பாய் அப்படிங்கிற. ததீய பிருத்யான் அபி ஜம்புகத்வேன உபாகதான் அக்ரஜ சம்யுதஸ்த்வம் ஜம்பூஃபலானீவ ததா நிவாஸ்தக தாலேஷு கேலன் பகவன் நிவாஸ்தக. இப்ப பிருத்யா, இப்போ ராஜா செத்து போயிட்ட அது அந்த தேனுகாசுரன். இப்ப அவனோட கூட்டம் இருக்காங்க காட்டுல. ஜம்புகத்வேன அவளை நரிக்கூட்டம் வேஷம் போட்டுட்டான். ஜம்புகன்னு நரி நரி வேடம் போட்டுட்டு அவா சண்டைக்கு வரா. இப்போ உபாகத்தான் அவர்கள் வந்தவர்களை அக்ரஜ சம்யுதக அண்ணாவோட கூட நீ ஜம்பூஃபலான், ஜம்பூஃபலம்னா நாவல் பழம்னு அர்த்தம். ஜம்பு நாவல் பழம். அந்த நாவல் பழத்தை அப்படி தூக்கி ஒரு ஈஸியா அப்படி விட்டுற மாதிரி நிராஸ்தக தாலேஷு தாலேஷு அந்த பனை மரங்களை ஒரு நிறைய பிடிச்சு தூக்கி அடிக்கிறான். ஒரு அசுரன் அப்படி டக்கு டக்குன்னு சாகறான். இப்போ பகவன் நிராஸ்தக என்னோட உயிரை விட்டனர் அப்படி வீசி எரிஞ்சு நிராஸ்தான வீசி எரியுன்னு ஒரு அர்த்தம், இல்லை அஸ்தமனம் ஆயிட்டான்னு அர்த்தம். இப்போ ரெண்டு பேர். அப்போ ஒவ்வொரு அசுரனா அந்த நரிவேஷம் உண்ட அசுரர்கள் எல்லாம் எரியப்பட்டு சாகறான். விநிக்னதி त्वयि अत जम्बुकौगं समामकत्वाद् वरुणस्तदानीं भयाकुलो जम्बुकनामधेयं श्रुतिप्रसिद्धं व्यदितेति मन्ये. இப்படி त्वयि உன்னால் ஜம்புகயோகம் விநிக்னதி அந்த ஜம்பு கூட்டம் அந்த ஜம்புக கூட்டம் அந்த நரி கூட்டம் இப்படி கொல்லப்படும் பொழுது ச நாமகத்வாத் அதே பெயருடைய வருணனுக்கு ஒரு பெயரு ஜம்புகன். சோ அந்த பேருடைய வருணக தடானி அப்போது பயாக்குல எங்கடா நம்மளுக்கு அதே பேர் இருக்கு நம்மளே தூக்கி எரிஞ்சு அடிச்சுடுவாங்கன்னு ஒரு பயம் வந்துருத்தாங்க வருணனுக்கு. இது பட்டத்துக்கு வேடிக்கையா சொல்றாரு. பயாக்குலக பயந்து போய் ஜம்புக நாமதே, எனக்கு இந்த ஜம்புகன்கிற பேர் வந்து ஸ்ருதி பிரசிதம், ஜஸ்ட் வேதத்துல மட்டும் இருக்கட்டும், வேற எங்கேயுமே என்ன பேரு ஜம்புகன்னு சொல்ல வேண்டாம், வருணன்னு சொன்னா போருண்டு. இப்ப கூட வர்ண காலத்துல என்ன சொல்றோம்? ஜம்புகாய வித்மயே பாசகஸ்தாய தீமகி தன்னோ வருட பிரச்சோதயாத்னு அந்த ஜம்புகன்கிற பேர் வருது. ஏன்னா அது வேதம், அந்த காயத்ரி. சோ அந்த இதுல மட்டும் என்ன இருந்தா போறோம், சுதிப்பிரசித்தம் விதித அதுல மட்டும் இருக்கட்டும். இது மன்யே இவ்வாறு அந்த வருணன் நினைத்தான். தவாவதாரஸ்ய பலம் முராரே சஞ்சாதமத்யேதி சுரைனுதஸ்த்வம் சத்யம் பலம் ஜாதமிஹேதிஹாசி பாலை சமம் தாளபலானி அபுந்தாஹ. தவ அவதாரஸ்ய பலம் முராரே. இப்ப சுரைஹி நிதஸ்தம் தேவர்கள்லாம் மேல வந்துடுறா, வந்து பகவானை ஸ்துதி பண்றா. எப்படி? தவ அவதாரஸ்ய பலம், பகவானே நீ இன்னைக்கு உன்னுடைய அவதாரம் எடுத்த ஒரு பலம் கிடைச்சது. ஏன்னா ஒரு அசுரன் அடுத்த அசுரன் போயாச்சு. முராரே முரண் இந்த அசுரனை கொன்ற கிருஷ்ணா சஞ்சாதம் எங்களுக்கு கிடைச்சது, இன்னொரு அவனுடைய அவதார பலன் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது. இது சுரைஹி இப்படி தேவர்கள் ஸ்துதி பண்ணிட்டு இருந்தா உடனே பகவான் அதுக்கு பதில் கேலியா சொல்றார், ஆமாமா சத்தியம் பலம் ஜாதம், எனக்கு நல்ல பழம் கிடைச்சிருக்கு கரெக்டா என்று ஹாசி சிரிச்சு. இப்ப என்ன பழம் கிடைச்சது பகவானுக்கு? பனம்பழம். நல்ல பனம்பழங்கள்லாம் பழுத்து கிடக்கு, நல்லா நீங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பாலைஹி சமம் அந்த குழந்தைகளோட கூட தாளபலானி அபுக்தாக அந்த பனம்பழத்தை நீர் சாப்பிட்டு மதுத்ரவஸ்வந்தி ப்ருஹந்தி தானி
फलानि मेदोबर भ्रन्ति भूत्वा तृप्तैश्च दृप्तैः भवनं फलौघं वहद्विरागाः खलु बालकैस्त्वं मधुद्रव அப்படியே மது தேன் ஒழுகிறது அப்படி சொற்றதான் மதுத்ரவ ஸ்னுந்தி அப்படி பிரகந்தி பெரிய பெரிய பழங்கள் அவைகளை தானி பலானி அந்த பழங்களை மேதோபர மதமேற அளவுக்கு தின்னுட்டே இருக்கு அப்படி ஆசையா அப்படி மேதோபரன மதமேறியவர்கள் போல பிருந்தி புக்வா நிறைய சாப்பிட்டு திருப்தைகி அப்படி திருப்தி அடைஞ்சிட்டு எல்லா பசங்களும் இப்போ ஹாப்பி இவ்வளவு நாளைக்கு அந்த பக்கமே போக முடியல இன்னைக்கு போயாச்சு நிறைய பழத்தை எடுத்து சாப்பிட்டாச்சு ஸோ திருப்தைகி அந்த பெருமிதம் ஆனந்த செழிப்புல பவனம் பலவுகம் வீட்டுக்கு ஒன்றாலாம் பழக்கூட்டத்தை வகப்பிகி அதை எடுத்துட்டு அகாஹா கலு பாலகைஸ்துவம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தீர்கள் அல்லவா ஹதோ ஹதோ தேனுக இத்யுபேத்ய ஃபலான அதப்பிஹி மதுராணி லோகைஹி ஜயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருப்புராதீஸ்வர பாயுரோகாத் எல்லா பசங்களும் வீட்டுக்கு வந்து அம்மாமார்கள் சொல்றது ஹதோ ஹதோ தேனுக்காக இன்னைக்கு தேவதாசன் செத்து போயிட்டா தெரியுமா இன்னைக்கு கிருஷ்ணர் வந்து எங்களை அந்த தேனுக வனத்துக்கு கூட்டிட்டு போய் எங்களுக்கு பழங்கள் எல்லாம் அவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா உபேத்திய பலானி இப்படி பழத்தை திண்ட பலானி அதப்பிகின்னு அதனம்னு சாப்பிட்றது ஸோ அந்த பழங்களை சாப்பிட்டு கொண்டே இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு மதுராணி லோககி இப்படி மதுரமான வார்த்தைகளை அந்த ஜனங்கள் லோககி அப்படி கேட்டுட்டு அந்த ஜனங்கள் என்ன பண்றா ஜெயேதி ஜீவேதி கிருஷ்ணா சிரஞ்சீவியா நீ இருக்கணுமப்பா அப்படின்னு வாழ்த்துறா நுதோ விபோத்துவம் எங்கும் இருந்த குருவாயூரப்பா இப்படி உன்னை வாழ்த்தி விட்ட அவர்கள் சென்றனர் மருப்புராதீஸ்வர குருவாயூரப்பா பாகிரோகாத் என்னுடைய நோய்களை நீக்கி தரணுமே அப்படின்னு பட்டத்திரி வினயமா வேண்டிக்கிறார்.